Hey guys, welcome back to my channel. Freshana fish அப்பா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் குழம்பு லஞ்ச் ரொட்டீன் vlog with my family பார்க்கலாமா? சூப்பரான ராம்பாறை மீன் எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா பூண்டு ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? ரெடி ஆகிட்டு எல்லாம் ஓகே, குட்டி குட்டியாக அம்மா பூண்டு கட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது அடுப்பில் பாருங்கள், வானல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய், எப்பவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ப்ளஸ் நார்மல் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வடகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்க, அது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, தக்காளி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சோம், இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இப்போது கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்குமே கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சமாக தான் நான் மீன் குழம்புல ஆட் பண்ணுவேன். நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெயில் கொஞ்சம் தக்காளி வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச பியூரி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அம்மா, இதில் உப்பு புளி காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து டேஸ்ட்டு பாருங்க. மம்மி வந்து டேஸ்ட் பாருங்க. ஓகே, டேஸ்ட்டு பாருங்கம்மா. அந்த டேஸ்ட்டு பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியாது என்ன போட்டீங்களா? கொஞ்சம் உப்பு பத்தலை. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலையா? பத்தலை. சரி, ஓகே. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். சூப்பராக குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஃபிஷ்ஷும் மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே காமிங்க. மீன் ரெடி ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எப்பயுமே எங்கள் அப்பா தான் மீன் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் டேடி. இப்போ ஃபிஷ் க்ளீன் ஆனதும் நம்ம இப்போ மீன் குழம்புல போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டு மாங்காய் போடுங்கம்மா. பொட்டு மாங்காய் போட்ட மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தித்திப்பாகவும் புளிப்பாகவும் செம்மையாக இருக்கும். ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் போட்டுடலாம். ஃபிஷ் ஒன்று போட்டுக்கலாம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகட்டும். இன்னொரு சைடு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான மசாலாஸ் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ தட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபிஷ்னாலே ரொம்ப பிடிக்கும். இப்போது சுட சுட ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. அம்மா வடிச்சிட்ருக்காங்க. சிஸ்க்கு பசி தாங்க முடியல. ஃபிஷ் ஆச்சும் கூடன்னு கேட்டுட்டு இருந்தா. வந்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இப்போ ஃபிஷ் குழம்ப என்னோடய தங்கச்சி டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவா எப்படி இருக்குன்னு. ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு ஃபிஷ் குழம்புல இருக்க ஃபிஷ்ஷு உப்பு புளி காரம் அரிசுவையும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுடி. எப்படி இருக்குது மேடம்? சூப்பராக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்கா? அன்றைக்கி வச்ச மீன் குழம்புக்கு இந்த குழம்புக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சூப்பராக இருக்குது. அன்றைக்கி வேறு மீன் இன்னைக்கு வேறு மீன். இப்படி சொல்லலாம் நினைக்கவே இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸா? சரி, ஓகே, மன்னிச்சிடலாம். ஏதோ சின்ன பிள்ளை சொல்லிட்டு போதுங்க. எங்களோட தேர்ஸ்டே மதியம் லஞ்ச் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை முருங்கைக்கீரை கடையில் ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான vlog குக்கிங் வீடியோவோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாய்.